ஒரு கிராமத்தில் ஒரு மூதாட்டி ஒருத்தர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட இந்த ஊர் மக்கள் அவங்கக்கிட்ட பேசினாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினப்பாங்க. ஏன்னா பலரோட பிரச்சனைகளை பேசி அவங்க மனசை அமைதியாக்குறது அந்த மூதாட்டி தான். பாட்டின்னே நம்ம சொல்லிக்கலாம். அந்த பாட்டி என்ன செய்கிறாங்கன்னா, நமக்கு கஷ்டம் அப்படின்னு யார் போய் உட்கார்ந்துருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விளக்கத்தை சொல்கிறாங்க. அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வர ஹெல்ப் பண்ணுறாங்க. காசு கொடுத்து தான் ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கஷ்டப்படுற மனசை நம்ம பேசியே நம்மளால் சமாதானப்படுத்த முடியும்னு அவங்க கண்டிப்பாக நினைக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து போய் ஒரு பையனை சொல்கிறாங்க, இவன் எல்லாரையுமே ரொம்ப கிண்டல் பண்ணுறான், இவன் இவனோட எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான் அப்படின்னு போய் சொல்கிறாங்க. அப்போது அந்த பாட்டியை அந்த பையனை வர சொல்லி பேசுகிறாங்க. ஏன் தம்பி இப்படி பண்ணுற, அது தப்பு தானேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பையன் கேட்குற மாதிரி இல்லை. அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, சரி நீ இந்த தோட்டத்தில் இருக்கிற இந்த பூவெல்லாம் இருக்க பற்றியா, அந்த பூக்கள் இருக்கிற மரத்தை வேரோட கையில் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பையன், என்னால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அந்த வேரோடு அதை இழுக்க பார்க்குறான். அது அவனால் முடியாதுன்னு அவனுக்கும் தெரியும். ஆனால் அவனோட குணம் அவனை அது நம்மளால் முடியாதுன்றதை அதை சொல்ல மாட்டேங்குது. அதனால் அவனும் போய் ட்ரை பண்ணி பார்க்குறான், அவனால் முடியல. அப்போது திருப்பி இந்த பாட்டிக்கிட்ட சொல்கிறான், என்னால் அது முடியல அப்படின்னு சொல்கிறான். இது உன்னால் முடியாதுன்றது உனக்கு இப்போ தான் தெரியுமான்னு கேட்குறாங்க பாட்டி. அதுக்கு அவன் சொல்கிறான், இல்லை, ஒரு மரத்தை எப்படி என்னால் இழுக்க முடியும், நீங்கள் சொல்கிறீங்க, நான் எப்படி உடனே முடியாதுன்னு சொல்ல முடியும், அதனால தான் நான் செஞ்சேன், நான் செய்யலான்னு ட்ரை பண்ணேன் அப்படின்னு போனான். அப்போது அந்த பாட்டி சொல்கிறாங்க, ஒரு மரத்துலேருந்து ஒரு பழமோ காயோ பூக்களை மட்டும்தான் நம்மளால் எடுத்துக்க முடியும். அந்த மரத்தவே நம்மளால் எடுத்துக்க முடியாது. தனி ஒரு மனுஷனாக கண்டிப்பாக அதை எடுக்க முடியாது. உனக்கு அதை மரத்தை வேரோடு எடுக்கணுன்னா கூட மற்றவங்களோட உதவின்னு உனக்கு தேவை. அது மாதிரி உன்னோட பல நேரங்களில் மற்றவங்களோட உதவி இல்லாமல் உன்னால் எதுவுமே செய்ய முடியாது. நீ மற்றவங்களோட உதவியை நாடணுன்னா கண்டிப்பாக நீ மற்றவங்களுக்கும் உதவி செய்யணும், உன்னோட குணத்தை நீ மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை சொல்கிறாங்க. இது கேட்ட அந்த பையன் அன்னிலேருந்து அவனோட குணத்தை ரொம்பவே நல்லபடியாக மாற்றிக்கிட்டான். அவனை சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்குமே அவன் மேலே ஒரு பாசம் வர அளவுக்கு அவன் நடந்துக்கிட்டான். இதுக்கெல்லாம் காரணம் அந்த பாட்டி தான்னு அந்த பாட்டியை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி தான் நம்மளும் நடந்துக்கணும். நன்றி.